குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பெரிய கொள்ளுக்குடிப்பட்டி, சின்ன கொள்ளுக்குடிப்பட்டி, வேட்டங்குடி ஆகிய 3 கண்மாய்களை உள்ளடக்கி 38.4 ஏக்கரில் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் ஆசிய, ஐரோப்பிய பறவைகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பறவைகள் வருகின்றன. அவை கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து மீண்டும் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் குஞ்சுகளுடன் திரும்பி சென்றுவிடும். பறவைகளுக்காக இப்பகுதி மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதில்லை. தென்மேற்கு பருவமழை கடந்த மாதங்களில் பெய்ததால் சரணாலயம் முழுவதும் பசுமை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. இதனால் ஜூலை 3வது வாரத்தில் இருந்தே பறவைகள் வரத் தொடங்கின. சாம்பல் கூழைக்கடா, நத்தை குத்தி நாரை, நாமக்கோழி, வெள்ளை அரிவாள் மூக்கன், குருட்டு கொக்கு, மஞ்சள் மூக்கு நாரை, பாம்பு தாரா, சிறிய நீர்க்காகம், முக்குளிப்பான் உள்ளிட்ட வகை பறவைகள் தற்போது வந்துள்ளன. இதுவரை 2000க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளன. அவை கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க தொடங்கியுள்ளன. மேலும் அக்டோபர் முதல் வாரத்தில் இன்னும் பறவைகள் வரத்து அதிகரிக்க தொடங்கும். பறவைகள் முன்கூட்டியே வருவதால் இந்த ஆண்டு அதிக மழை பெய்யும் என பறவை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடிக்கு பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து பறவைகள் வர தொடங்கியுள்ளன. எப்பொழுதும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரும். இந்த ஆண்டு ஜூலை மாதம் நடுவிலேயே பறவைகள் வந்துள்ளன. மேலும் இங்க பறவைகள் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றன. பெரும்பாலும் பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்வது உணவுக்காகவும், இனப்பெருக்கத்திற்காக மற்றும் காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கள். அதனால இங்க வேட்டங்குடி பறவைகள் சரணாலயக்கு பறவைகள் வந்துள்ளன. கூடுகள் மரத்தின் உச்சியில் காணப்படுகிறது. அதிகமான உயரத்தில் இருக்கிறது. நீர்மட்டத்திலிருந்து உயரமான இடத்தில் பறவைகள் கூடு கட்டியுள்ளன. அதனால் அதிகமான மழைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு கூட்டுகளிலும் 3 முட்டைகள் உள்ளன. பெரும்பாலும் 2 முட்டைகள் இடுவதுதான் வழக்கம். மிகையான உணவு கிடைத்தால், நல்ல ஒரு சூழ்நிலை கிடைத்தால் மட்டுமே 3 முட்டைகள் இடும் அல்லது 4 முட்டைகள் இடும். ஸோ இந்த முறை 3 முட்டைகள் உள்ளதனால் நல்ல உணவு கிடைக்கும், நல்ல மழை அளவு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதுதான் உண்மை. எனவே இந்த முறை அதிகமான மழை பெய்யும் என்று நம்பப்படுகிறது. பறவைகள் அதிக எண்ணிக்கையில் வர துவங்கும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் அதிகமான எண்ணிக்கையிலிருந்து வர துவங்கும். ஏறத்தாழ 10,000 பறவைகள் வரும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் இனப்பெருக்கத்திற்கு ஒவ்வொரு முறை பறவைகள் வரும் பொழுது புதிய கூடுகளையே கட்டும். அந்த கூடு கட்டுவதற்கு அந்த சரணாலயங்களில் உள்ள பழைய மரங்களிலிருந்து கிளைகள் மற்றும் சிறு சிறு கிளைகளை வச்சு கூடு கட்டும். எனவே அந்த பகுதியில் உள்ள பழைய கிளைகள், காய்ந்த கிளைகளை அப்புறப்படுத்தாமல் அதை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் எளிதில் கூடு கட்ட முடியும். எனவே அங்குள்ள மரங்களை இயற்கை எப்படி இருக்கோ அதையே அப்படியே விட்டுவிடும். அது பச்சை மரமும் இருக்கணும், காஞ்சி போன மரங்கள் 2 இருந்துச்சுன்னா அது கூடு கட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே பறவைகள் ஆர்வலர்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதே எனது ஆவல்.